ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறது வந்து ஒரு 3 ஏஐ டூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 ஏஐ டூலும் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்கூல் ரெண்டு பேருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு லெசன் இல்லை ஒரு சாப்டர் இல்லை ஒரு மேக்ஸ் ப்ராப்ளத்தை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, அதோட கான்செப்ட் என்ன, என்சிஆர்டி கான்செப்ட்ஸு, இது ஏன் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு 3 ஏஐ டூலை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஜென்னாக்டோட சேனலோட மெயின் அப்ஜெக்டிவே 8th to 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்சஸ்ஸு காலேஜஸ்ஸு இது எல்லாமே ஹிடன் ஜெம் கோர்சஸ் காலேஜஸ் நிறைய இருக்குது. அதை பற்றி அவேர்னஸ் கொடுக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் அப்படின்றது தான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். அது இல்லாமல் நம்ம ஒரு ஒரு நாள் வந்து ஒரு ஏஐ டூலை பற்றி, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பற்றி, இல்லைனா ஸ்காலர்ஷிப்பை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லி வேணும்னா என்னோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் வந்து என்னோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, அதில் உங்களை ஆட் பண்ணுவேன். அதில் எவ்ரிடே வந்து ஒரு நியூ கோர்ஸ், நியூ காலேஜ் பற்றி, பிளேஸ்மெண்ட்ஸு, ஸ்காலர்ஷிப்ஸு, ஒரு ஏஐ டூலு, இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னவா இருக்குது, எப்படி போயிட்டு இருக்கு, ஆஃப்டர் 5 இயர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத அப்டேட்ஸ் வந்து நான் அதில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ தட் 8th to 12th ஸ்டூடெண்ட்ஸு அவங்க பேரண்ட்ஸ் அதை பார்த்து தே வில் சூஸ் த ரைட் எஜுகேஷன் ஃபார் ரைட் பர்சன். அதுதான் நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற 3 ஏஐ டூல் வந்து 2026 கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் குட் மார்க்ஸ் பை ஸ்டடிங் ஸ்மார்ட், நாட் ஓன்லி பை ஸ்டடிங் ஹார்ட். ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணணும், அதில் நோ டவுட்டு. பட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஒர்க்கு வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி ஸ்மார்ட்டாகவும் மார்க் எடுக்கலாம். ஸோ டாப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வில் நாட் ஸ்டடி ஒன்லி ஹார்ட், தே வில் சூஸ் சம் ஸ்மார்ட் டெக்னிக் ஆல்சோ. அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போ இந்த ஏஐங்கிறது நம்ம ஒரு டெய்லி யூசேஜ் மாதிரி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் மொபைல் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஏஐ வந்து டெய்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து மெயினாக நமக்கு தெரிஞ்சது சாட் ஜிபிடி, ஜெமினி, பர்ப்ளெக்சிட்டி, இது ஒரு 3 நாள் தான் தெரியும். பட் அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆப்டாக நிறைய டூல்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த வீடியோவோட மெயின் அப்ஜெக்டிவ். அந்த மாதிரி ஒரு 3 ஏஐ டூல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது எதுக்கு அப்படின்னா யூ ஷுட் லேர்ன் ஃபாஸ்டர் அண்ட் ஸ்கோர் பெட்டர். இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும், ஈஸியாக படிக்கலாம், அர்த்தம் புரிஞ்சு படிக்கலாம். ஸோ ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் டோன்ட் ஜஸ்ட் ஒர்க் ஹார்ட், தே யூஸ் ஸ்மார்ட் டூல்ஸ் டு வின். அவங்க ஸ்மார்ட்டாக படித்து சில சில டெக்னிக்ஸ் டூல்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து ஸ்மார்ட்டாக மார்க் எடுப்பாங்க, ஈஸியாகவும் மார்க் எடுப்பாங்க. ஸோ அந்த இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டூல் வந்து உல்ஃப்ராம் ஆல்ஃபா அப்படிங்கிறது. உல்ஃப்ராம் ஆல்ஃபா அப்படின்ற ஏஐ டூல் வந்து இது மெயினாக வந்து மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் யூஸ் ஆகுது. அதோட கோர் பர்பஸே வந்து டு சால்வ் த மேக்ஸ் அண்ட் சயின்ஸு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. மெயினாக வந்து ஐடியல் ஃபார் அல்ஜிப்ரா, அப்புறம் கால்குலஸ் இருக்கு இல்லையா, டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் 11th 12th வரும், இன்ஜினியரிங்லேயும் வரும், அப்புறம் ஃபிசிக்ஸு. இதுதான் மெயின் கோர் பர்பஸ்ஸு. இப்போ நான் கேட்கலாம், இது எனக்கு நான் சாட் ஜிபிடி, ஜெமினி, பெர்ப்ளெக்சிட்டியில் போட்டாலே வருமே, ஏன் வந்து நான் இதை பர்டிகுலராக இந்த டூலை யூஸ் பண்ணேன்னா, இந்த டூலுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அது என்னன்னா, இது அக்யூரேட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். திஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் சாட் ஜிபிடி அண்ட் ஜெமினி ஃபார் கால்குலேஷன் பர்பஸ். இது வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 10th உங்களுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்னா நீங்கள் என்டர் ப்ராப்ளம், கெட் ஃபுல் ஸ்டெப்ஸு, நீங்கள் மெத்தட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு சிமிலர் ப்ராக்டிஸ் சம்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம், அதோட ஃபுல் ஸ்டெப்ஸு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூ வில் கெட் ப்ராக்டிஸ் சிமிலர் சம்ஸ். அந்த மாதிரி நீங்கள் புக்கில் இருக்க சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை அதில் கேட்டாலும் உங்களுக்கு சிமிலர் சம்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் வந்து இதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். அதே கிளாஸ் 12th வந்து ஃபிசிக்கல் நியூமெரிக்கல்ஸில் யூஸ் ஃபார் ஃபார்முலாஸ் அண்ட் யூ கேன் கெட் இன்ஸ்டன்ட் ஆன்சர்ஸ். கரெக்ட் ஆன்சர்ஸ் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உடனே உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். இது வந்து பர்ஃபெக்ட் ஃபார் கான்செப்ட் கிளாரிட்டி அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரியணும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அல்ஜிப்ரா, கால்குலஸ், அப்புறம் அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் என்னன்னு புரியணும்னா இந்த டூல் பக்காவாக இருக்கும். அப்புறம் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக படிக்கணும், அர்த்தம் புரிஞ்சு படிக்கணும்னாலும் இந்த டூல் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. இது வந்து நீங்கள் மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து மோஸ்ட் ஆஃப் த செஷன் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் இது வந்து கொஞ்சம் ப்ரோ வெர்ஷன் போகணுன்னா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 500 ருபீஸ் பர் மந்த் இது இந்த டூல் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலான பீப்புளாக இருந்தால் 1000 ருபீஸ் வரும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கார்டு இருந்ததுன்னா யூ வில் பி கெட்டிங் 500 rupees per month. So, Wolfram Alpha, this is useful for maths and science.
ஸோ ஃபோட்டோ மேத் ரெண்டாவது டூல் பேர் வந்து ஃபோட்டோ மேத். இது வந்து என்னன்னா, நம்ம கேமராவில் ஃபோட்டோ எடுத்து ஒரு சம்மை கொடுத்தோம்னா அதுக்கு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கொடுக்கும். இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். இது இது நான் ஜெமினிலையும் இருக்குது, சாட் ஜிபிடிலையும் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் வெரி வெரி ஃபாஸ்டர் அண்ட் அக்யூரேட் தென் சாட் ஜிபிடி அண்ட் ஜெமினி. திஸ் இஸ் பெஸ்ட் ஃபார் டெய்லி ப்ராக்டிஸ் அண்ட் ஹோம்ஒர்க். நீங்கள் இந்த ஹோம்ஒர்க் பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸ் படிக்கிறதுக்கு வேணும், கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும், எனக்கு நான் ஃபோட்டோ எடுத்து இது கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் இதில் இந்த ஃபோட்டோ மேத் ஆப்பில் வந்து ஈஸியாக யூ கேன் கெட் த இன்ஸ்டன்ட் சொல்யூஷன்ஸ். இது வந்து மொபைலில் மட்டும்தான் இருக்குது, லேப்டாப்பில் பண்ண முடியாது. ஹோம்ஒர்க் டைமில் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்ளம் கன்ஃபியூஷன் இருக்குன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். எக்ஸாம் ரிவிஷன்ஸுக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் புக்கை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு சம்ஸு இல்லை 2-3 பேஜை ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் ஃபைலில் இதில் அப்லோட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ஸ்டெப்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான ஸ்டெப்ஸ் இது கொடுக்கும். ஸோ பர்ஃபெக்ட் ஃபார் டெய்லி ப்ராக்டிஸ் அண்ட் ஹோம்ஒர்க். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கும் கான்செப்டுக்கும் பார்த்தோம். இப்போ இது வந்து திஸ் வில் பி பர்ஃபெக்ட் ஃபார் டெய்லி ப்ராக்டிஸ், அப்புறம் ஹோம்ஒர்க் ஹெல்ப்புக்கு இது கண்டிப்பாக உதவும். இது வந்து இதில் மெயினாக வந்து இன்னொரு டிப் என்னென்னா, குயிக் செக்ஸுக்கு டக்கு டக்குனுக்கு செக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும். இது மொபைலில் மட்டும்தான் இருக்குது. சம்ஸுக்கு எவ்வளோ சம்ஸ் வேணால் பார்க்கலாம் நீங்கள், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் ஃபார் சம்ஸு. ஆனால் இதே வந்து எனக்கு நான் கொடுக்குற சம்மை நீ ஒரு அனிமேட் பண்ணி கொடு, இது என்னன்னு சொல்லு, எனக்கு புரியலை, எனக்கு சம்ஸோட நிப்பாட்டாமல் எனக்கு இது ஒரு அனிமேஷன் மாதிரி பண்ணி எனக்கு ஒரு டீப் ரிசர்ச் டீப் எக்ஸ்பிளனேஷன் கொடு அப்படின்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி தான் ஆகணும். தட் வில் பி த காஸ்ட் ஃபார் 1000 rupees per month. ஸோ இல்லை எனக்கு ஒன்லி நான் கொடுக்குற சம்ஸுக்கு மட்டும் எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மட்டும் அப்ளை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். அது உள்ள அனிமேஷன்ஸு டீப் ரிசர்ச் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஷுட் கிவ் 1000 rupees per month. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த செம்மை அது வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதுதான் வந்து ஃபோட்டோ மேத்ன்ற ஆப்பு. ஸோ அடுத்து மூணாவது வந்து ஓட்டர் ஏஐ. OTTER AI. இது வந்து மெயின் கோர் பர்பஸ் வந்து நம்ம பேசுகிறத ஸ்பீச்சை நோட்ஸாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரெக்கார்ட் பண்ணி நோட்ஸாக மாற்றிடும். அது ஒரு பிடிஎஃபாக வேர்ட் ஃபைலாக நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து இட் வில் பி யூஸ் எஸ் யுவர் பர்சனல் நோட் டேக்கர், ரெக்கார்டு அண்டு கன்வெர்ட் ஆஸ் கிளாஸ். இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் காலேஜில் ரெகுலர் கிளாஸில் வந்து கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும். பட் நீங்கள் ஏதாவது ஒரு வெபினார்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு அவேர்னஸ் செஷன், இல்லை ஏதாச்சும் ஒரு அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல் காலேஜ் வந்து ஏதாவது ஒரு செஷன்ஸ் ட்ரைனிங் செஷன் ஏதாவது அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன சாட் ஜிபிடி ஜெமினியை விட பெட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா, இது கேப்சர் ரியல் டைம் லேர்னிங். இது வந்து என்ன ரியல் டைம் இருக்கோ அதில் இப்போ நீங்கள் சாட் ஜிபிடியில் ரெக்கார்ட் எவ்வளோ நேரம் பண்ண முடியாது, ஜெமினிலையும் ரொம்ப நேரம் பண்ண முடியாது, அது இன்டரப்ட் ஆகிடும். ஆனால் இதில் வந்து ரியல் டைம் லேர்னிங்கை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டியூஷன் கிளாஸஸ் போகிறீங்க, அப்புறம் டீச்சர் ரெக்கார்டட் பார்ப்பீங்கள்ல, ரெக்கார்டட் வீடியோ பார்க்குறது, அதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் திரும்ப திரும்ப வீடியோ பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் இதை இப்போ ஒன் டைமாக தான் அதை என்னால் பார்க்க முடியும் அப்படின்ற செஷனில் நீங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதோட ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. இட் வில் பி கன்வெர்ட்டிங் ஆஸ் நோட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ ரிவிஷன் பண்ணுற போதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் லிசன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நோட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிங்கன்னா எழுதுறதுக்கு பதிலாக இட் வில் சேவ் டைம் அண்ட் ஆல்சோ யூ கேன் நம்ம லிசன் பண்ணிவிட்டு இதை நோட்ஸாக மாற்றிடுறோம், எவ்வளோ எழுதுறது கம்மியாகும். ஸோ எனர்ஜி டைம் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகும். இது வந்து பர்ஃபெக்ட் ஃபார் ரிவிஷனு டியூஷன் கிளாஸஸுக்கு, அது இல்லாமல் ஏதாச்சும் செஷன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திஸ் வில் பி அவைலபிள் ஃபார் போத் மொபைல் அண்டு லேப்டாப் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரீ தான், பட் பெய்டு வெர்ஷனும் இருக்குது. அதில் வந்து ஒரு எக்ஸ்டென்ட் தாண்டி ஒன்று நீங்கள் வந்து ஒரு 1000 rupees 800 to 1000 rupees per month கட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 20-30% டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupees ஃபார் நார்மல் பீப்புள்னா இஃப் யூ ஆர் ஸ்டூடெண்ட் யூ வில் கெட் சம் 700-800 per monthல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து இன்னைக்கு பார்த்த 3 டூலோட சம்மரி இது. ஸோ ஸ்டடி ஸ்மார்ட் வித் ஏஐ, அதுதான் நம்மளோட ஃபைனல் தாட்டு. நம்ம பார்த்த 3 டூலோட சம்மரி போட்டிருக்கேன். உல்ஃப்ரூம் ஆல்ஃபா, டீப் ப்ராப்ளம் சால்விங் ஃபார் மேக்ஸ் அண்ட் சயின்ஸு, ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் கொடுக்கும். அப்புறம் ஃபோட்டோ மேத் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னா குயிக் மேத் ஹெல்ப் வித் கேமரா இன்ஸ்டன்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்கும். அப்புறம் ஓட்டர் ஏஐ வந்து ஸ்மார்ட் நோட்ஸ் ஃப்ரம் வாய்ஸ் ரெக்கார்டிங், ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் வச்சு உங்களுக்கு நோட்ஸாக மாற்றி கொடுத்துரும். ஸோ இந்த நான் ஃபைனல் தாட்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இதை டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் ஃபார் ஃபாஸ்டர் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்மார்ட் லேர்னிங் எல்லாமே. பட் வந்து ரொம்ப அதை டிபெண்ட் பண்ணியும் இருக்காதீங்க. உங்களுக்கு எதுலெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அதில் மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். புரியல அப்படின்ற புரியல, இந்த கான்செப்ட் புரியல, இந்த சம்மோட ஸ்டெப்ஸ் புரியல அப்படின்றப்ப கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுக்கே ஒரு அடிஷன் சப்ராக்ஷனுக்கெல்லாம் பண்ணாதீங்க. ஃபார் பேரண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ராப்ரேட்டாக உங்கள் கிட்ஸுக்கு ஏஐ யூஸ் பண்ணு அப்படின்றத சொல்லி கொடுங்க. இந்த ஸ்மார்ட் லேர்னிங் ஹேபிட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த தே வில் பி லேர்னிங் வித் த மீன், அதை ஒரு ஒரு அர்த்தம் புரிஞ்சு படிப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து அது மைண்டில் இருக்கும், ஏன் படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்றது புரியும். ஸோ அதை போய் அவங்க எக்ஸாமில் டெலிவரி பண்ணுறதுக்குமே, அதை வந்து மார்க்ஸ் எடுக்கிறதுக்கும் பெட்டராக ஸ்கோர் பண்ணுறதுக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் யூஸிங் ஏஐ வில் லீட் த ஃபியூச்சர், அப்படி தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஏஐ யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ. இது இல்லாமல் உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா என்னோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.